ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பாவக்காலம் முடிந்து புண்ணிய காலம் உனக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது. நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப பல பல நற்பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டுவிடு. நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவெடு. வாழ்க்கையை நீ எதிர்கொள். உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க உன்னுடைய அப்பன் முருகன் நான் உனக்கு துணை இருக்கின்றேன். தினமும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. என்ன குழப்பம் வந்தாலும் நீ எடுக்கும் முடிவு சரியானது என்று இந்த முருகன் மேல் பாரத்தை போட்டு நீ நம்பு. என்ன குழப்பம் வந்தால் என்ன, நீ எடுக்கும் முடிவு சரியானதே. உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அல்லவா? அதனால் உனக்கு நன்மையே நடக்கும். எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாமல் நேரடியாக போய்கொண்டே இரு. சில பயணங்கள் மற்றும் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. எல்லாம் உனக்கே நன்மையாக செய்யும்படி அது அமையப் போகிறது. என் பிள்ளையே, எப்போதும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு மட்டும் இரு நீ. அது போதும். அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து கொண்டே வா. இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக நீ எங்கு போனாலும் இருக்கும். எது செய்தாலும் அது உனக்கு நல்லதாக செய்யும்படி அது உன்னை மாற்றி அமைக்கும். கவலைப்படாமல், மனதில் ஏற்படும் சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நேர்மறை சிந்தனைகளோடு மட்டும் உன்னுடைய கவனம் எப்போதும் இருக்க வேண்டும். எந்த பயணத்தில் நீ செல்ல விரும்புகிறாயோ அதே பாதையில் அந்த பயணத்தை நீ தொடங்கு. அது உனக்கு தெளிவான முடிவோடு நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரும். உன் வாழ்க்கையை சரியாக முடிவெடுத்து எதிர்கொண்டு பார். எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்.